எலெக்ஷன்ல பண்ணிக்க போறது இல்ல. எலெக்ஷன் நிற்க போறது இல்லைன்னு கடைசி நிமிஷம் செய்தியா சொல்றாங்க. 2026 சிஎம் இல்ல, 31 பிஎம் இல்ல. சீரியஸா அதுக்கப்புறம் அமெரிக்க பிரசிடென்ட் இல்ல. ஐயோ. ஆமா, எங்க தலைவர் ஒரு பிச்சைக்காரன், ஈஸியா பெக்கர், பிளட்டி பெக்கர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பேசுறது அத்தனையும் நீங்க கேட்கறது விருப்பம் இருந்தால் தான் கூப்பிடுறீங்க. விருப்பம் இல்லைன்னா என்னை கூப்பிடவே கூடாது. அவ்வளவு மானம், வெக்கம், சூடு, சொரணெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்னையே ஏன் கூப்பிடுறீங்க? த்ரிஷா பார்த்திபன் அந்த ஒரு கான்ட்ரோவர்சி பாத்தீங்களா? டைரக்டர் பார்த்திபன் இருக்கார் இல்லையா, ஆர் பார்த்திபன் தெரியுமா? அவர் பேசிக்கா டைரக்டர். ஆமா, டைரக்டர் ஆர் பார்த்திபன் தெரியுமா? அவர் டைரக்டர்னு சொல்றதெல்லாம் ஒரு சார் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க சார். ரைட்டா? அந்த குந்தவை, அந்த குந்தியே இருந்துச்சுன்னா ஆதித்ய கரிகாலன் செத்துருப்பானா? நீங்க குந்தவை மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்காக உங்க போட்டோவை போட முடியும்? என் தலைவனுக்கு எகைன்ஸ்டா எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் திமுக காரன் சதி. அப்ப டிஎம்கே வேலையே பண்ண மாட்டாங்களா சார்? வேற வேலையே பண்றது இல்லையா? அதை மட்டும் தானே பண்ணிட்டு இருக்காங்க. திரிஷா யாருக்கு தெரியுமா வேலை செய்தான்? தெரியுமா தெரியாதா? திமுகவுக்கு கீழே உட்காந்து வேலை செய்தான். கிஷோர் கே சாமின்னு அவனை பார்த்தாவே தெரியுது, அவன் ஓனானுக்கு பிறந்தவனா இருக்கான். உதாரணத்துக்கு பார்த்திபன் தயோகியன், இவன் சமுத்திரக்கணி. நீ யாரா ஏத்துக்காம? அவன் குடும்பம், அவன் வாழ்க்கை. பார்த்திபனும் சீதாவும் உட்கார்ந்து இருக்கப்ப விளக்கு பிடிச்சி பார்த்துட்டு இருந்தானு இருந்தாலும் மாமா வேலை பார்த்தானா? அடுத்தாப்புல வந்து சமுத்திரக்கணின்னு ஒருத்தர், அவரும் டைரக்டர் தான். நான் ஏன் இப்ப டைரக்டருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, அவங்களாம் டைரக்டரா இருக்கிறதுனால. அவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாராம். இவன் கூடவே போய் ஒவ்வொரு இடமும் விளக்கு பிடிச்சி காட்டினது மாதிரியும். ஒரு பெண்ணிடம் அமர்ந்து பேசுகிறேன் என்ற நாகரீகத்தின் அடிப்படையில் நான் வந்து ரொம்ப ரொம்ப கண்ணியமான வார்த்தையுடன் பேசிக் கொண்டு இருக்கிறேன். இல்லாட்டினா நீங்க உட்காராம வேற யாராவது உட்கார்ந்து இருந்தா. த்ரிஷா பார்த்திபன் அந்த ஒரு கான்ட்ரோவர்சி பாத்தீங்களா? சொல்லுங்க. ஓ, நான் சொல்லணுமா? நான் என்ன சொல்லணும்? அதான் உலகமே சொல்லுதே. அதுக்கு நீங்க ஏதாவது சொல்லுவீங்களே, சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. டைரக்டர் பார்த்திபன் இருக்கார் இல்லையா, ஆர் பார்த்திபன் தெரியுமா? அவர் பேசிக்கா டைரக்டர். ஆமா, டைரக்டர் ஆர் பார்த்திபன் தெரியுமா? அவர் டைரக்டர்னு சொல்றதெல்லாம் ஒரு சார் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க சார். முதல்ல புரிஞ்சுங்க என்ன சொல்ல வர்றங்கறத புரிஞ்சுங்க. இருக்கு சார். ஆமா, இவங்க என்ன படத்துல, குந்தவைங்கிற படம் எந்த படம்? சொல்லுங்க. பொன்னியின் செல்வன். ரைட்டா? அந்த குந்தவை, அந்த குந்தியே இருந்துச்சுன்னா ஆதித்ய கரிகாலன் செத்துருப்பானா? நான் படம் பார்க்கல. அதான், படமும் பார்க்கறது இல்ல, என்ன எதுக்காக அந்த சொன்னாருங்கிறது கேட்கறது இல்ல. அந்த குந்தவை, அந்த குந்தவைங்கிற கேரக்டர்ல திரிஷா நடிச்சது. இவர் சொன்னார், ஆர் பார்த்திபன் வந்து திரிஷா வீட்டிலேயே குந்தி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொன்னாரா? அப்படி சொல்லல, குந்தவை குந்தி இருந்தால் அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப குந்தவன் யார சொல்லிருக்காரு? அந்த கேரக்டர் சொல்லிருக்காரு. அந்த கேரக்டர் த்ரிஷாவோட போட்டோ போட்டு தான் சார் அது வந்து சொல்லியிருக்காங்க. த்ரிஷாவோட போட்டோ தான் போட்டுறாங்க. அந்த குந்தவை கேரக்டர்ல யார் அப்ப நடிச்சது? த்ரிஷா தானே. அப்ப த்ரிஷாவை போடாம உங்களையா போட முடியும்? நீங்க குந்தவை மாதிரி தான் இருக்கீங்க, அதுக்காக உங்க போட்டோவை போட முடியும்? புரியுதுங்களா? அவர் சொன்னது என்னன்னா, குந்தவைய குந்த வச்சிருந்தா ஆதித்ய கரிகாலன் செத்துருக்க மாட்டான் சார். இப்போ த்ரிஷா அவங்க ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. ஆர்கனைசர் மூலமா ஒருத்தர் வந்து போட்டோ கொடுத்ததாகவும் அந்த இண்டிவிஜுவல் கொடுத்ததாகவும் கடைசி நேரத்தில் அது சேர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுவும் டிஎம்கே சதியா சார்? ஒரு விஷயம், என் தலைவனுக்கு எகைன்ஸ்டா எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் திமுக காரன் சதி. அப்ப டிஎம்கே வேலையே பண்ண மாட்டாங்களா சார்? வேற வேலையே பண்றது இல்லையா? அதை மட்டும் தானே பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை. செய்யவே இல்லைங்க. செய்யாதனாலதான் தவிச்சு போய் எங்க தலைவன் பின்னால் நின்றுட்டு இருக்கான் அத்தனை பேரும். நேற்று திருச்சி மாநாடு பாத்தீங்களா சார்? 10 லட்சம் பேர் கிட்ட they have estimated so far 10 lakhs வேலை செஞ்சிருப்பாங்க தெரியுமா சார்? பிரியாணியும் கோட்டரும் கொடுத்துட்டா 10 லட்சம் இல்லை 50 லட்சமும் வருவானுங்க. ஆமா, இப்போ லேடிஸும் கோட்டர் குடிக்கிறாங்க. சீரியஸா உங்களுக்கு தெரியாது. ஆமாம், எங்கள் தலைவரோட மீட்டிங்கில் நிறைய கோட்டர் சப்ளை ஆச்சு.
தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆமாம். ஆனால் நல்ல சரக்காக கொடுக்கணும். ஆமாம், அதான் உங்களுக்கு பழக்கம் தான் தெரியுது. இதில் தான் உங்கள் மூஞ்சியோட முகபாவனையே தெரியுதுங்க. சீரியஸா? ஆமாம். நீங்களும் தண்ணி அடிக்க மாட்டீங்க, தண்ணி அடிக்கிறவனையும் தண்ணி அடிக்க விட மாட்டீங்க. இல்ல இப்போ அது ப்ராப்ளம் இல்ல. இப்போ ட்ரிஷா சொன்னதுக்கு வருவோம். இப்போ ட்ரிஷா அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல. எந்த விஷயம் சொல்லியிருக்காங்க? சரி, ட்ரிஷா சொன்ன விஷயம். நயினார் நாகேந்திரன் ஒரு ஆளு, புரியுதுங்களா? பிஜேபியில பெரிய மினிஸ்டர். மினிஸ்டரா? ஆமாங்க, ஆவாருங்க. அவர் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? இல்ல, நயினார் நாகேந்திரங்கிற மினிஸ்டர் ஆகக்கூடாதா? நீங்க புரியல. அவர் மினிஸ்டர், சரிங்களா? அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆளுநர்னு கூட சொல்லுங்க, எனக்கு எந்த விஷயம். எங்க சின்ன அண்ணிய கொஞ்சம் இதா பேசிட்டாரு, புரியுதுங்களா? அதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சானுங்க. எதுக்காக மன்னிப்பு கேட்க வச்சானுங்க? எல்லாம் திமுககாரன் சதி. தொட்டிலையும் ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்றானுங்க. சீரியஸா? திரிஷா யாருக்கு தெரியுமா வேலை செய்தான்? தெரியுமா தெரியாதா? திமுகவுக்கு கீழே உட்காந்து வேலை செய்தான். சொல்றாங்க எங்க தலைவர் இதெல்லாம் நம்புறாரு. நம்புறதுனால தான் ஏமாந்துறாரு. ஆமா, எங்க தலைவர் மட்டும் நம்பிக்கை இழக்காம இருக்கணும். சரி, ஃபைன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ ட்ரிஷா வந்து பார்த்திபன் அப்படி பேசினார்ல, அதுக்கு பத்தி ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? பார்த்திபன் பேசுனதெல்லாம் சரின்னுலாம் நான் சொல்றதுக்குங்கிற இடத்துல தாங்க. அவர் பேசுனதெல்லாம் சரிதான். அவரெல்லாம் ஒன்றும் தப்பாலாம் பேசிடல, புரியுதுங்களா? அதுக்கு ஆனால் இவர் பேசுனது தப்புன்னு சொல்லி ஒருத்தன் பேசியிருக்கான். இது இந்த கிஷோர் கே சுவாமின்னு. ஆமாம், சீரியஸாக அவன் இருக்கானே. ஆமாம், அவன் மற்ற குடும்பத்தை தப்பாக பேசுகிறான். பட் அவன் குடும்பத்தில் அவனை பார்த்தாவே தெரியுது, அவன் ஓனானுக்கு பிறந்தவனா இருக்கிறான். சார், யாருக்கிட்ட நீங்க எல்லாரையும் பாடி ஷேமிங் பண்றீங்க? பாடி ஷேமிங் பார்த்தா அப்படிதானங்க தெரியுது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னா அது இன்னொரு சேனல்ல உட்கார்ந்து அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. ஐயோ, நீங்க என்ன அப்புறம் பண்றீங்க? ஒரு வீடியோ போட்டு நீங்க இந்த மோடான் மாதிரி இருக்கீங்க, நீங்க பல்லி மாதிரி இருக்கீங்க, நீங்க சிங்கம் மாதிரி இருக்கீங்கன்னு உங்க சேனல்லயோ இல்ல நீங்க இப்போ இது வந்து ஒரு செல்ஃப் வீடியோ போடுங்க. நீங்க போற இன்டர்வியூ கொடுக்குற எல்லா இடத்துலயும் அத மாதிரியே பிரச்சனையே உண்டாக்காதீங்க. நாங்க பிரச்சனை எல்லாம் உண்டாகல. அவர் உட்கார்ந்துட்டு மத்தவங்கள பேசுறப்ப அவர் சொன்ன கருத்தை மட்டும் என்னத்த கருத்து சொல்றாரு? பார்த்திபனோட குடும்பத்தெல்லாம் அப்படியே நார்னதெல்லாம் அவருக்கு தெரியுமா? எங்க நார்னாரு? இவர் வந்து விளக்கு பிடிச்சி பார்த்தாரா? பார்த்திபனும் சீதாவும் உட்காந்துருக்கப்ப விளக்கு பிடிச்சி பார்த்துட்டு இருந்தானு இருந்தாலும் மாமா வேலை பார்த்தானா? சரி, இல்ல கேக்குறான். அந்தாலும் அவ்வளவு பெரிய பேசியிருக்காங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்கிறான். அடுத்தாப்புல வந்து சமுத்திரகண்ணின்னு ஒருத்தர், அவரும் டைரக்டர் தான். நான் ஏன் இப்ப டைரக்டருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா அவங்களாம் டைரக்டரா இருக்கிறதுனால, புரியுதுங்களா? ஆமா, அவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாராம். இவன் கூடவே போய் ஒவ்வொரு இடமா விளக்கு பிடிச்சி காட்டுனது மாதிரியும். இப்ப நீங்க கூட தான் ஆத்மாக்களோட எல்லாம் பேசுறேன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி எல்லா ஆத்மாக்களோட பேசுறோம்? நாங்க எல்லாரும் நான் தான் சொல்றேன், நான் அம்மா வேலை பாக்குறேன்னு தான் சொல்றேன், விளக்கு பிடிக்கிறேன்னு தான் சொல்றேன். ஆத்மாக்களுக்கு, புரியுதுங்களா? நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதருக்கு நான் விளக்கு பிடிக்கல. எவனாவது ஒருத்தனை காட்டுங்க இவனுக்கு நான் விளக்கு பிடிச்சேன் அப்படின்னு அவனை சொல்லுங்க. சரி, இதெல்லாம் ஒரு விஷயம். அந்த ஆள் வந்து நான் பார்த்தேன், நான் விளக்கு பிடிச்சேங்கிறான். அப்படிலாம் அவர் மீன் பண்ணவே இல்லையா? ஐயோ, அப்படிதான் மெயின் பண்ணி நீங்க அவன் பேச்ச கேட்கல. ஆமா, அந்த நாதாரி பைய சீரியஸா சொல்றேன், அவன் வந்து சினிமாவை பத்தி பேசாம அரசியலை பத்தி பேசிட்டு இருந்தான்னா நமக்கு பிரச்சனை இல்ல. சினிமாக்காரனோட இதை பத்தி நீங்க முதல்ல சினிமால இருக்கீங்களா இப்போ? ஓ, என்னவா இருக்கணும் சொல்லுங்க. என்ன படம்? நான் டைரக்ட் பண்ண படத்தை காட்டணுமா இல்ல நான் எதை காட்டணும்னு சொல்லுங்க. நீங்க சினிமாவில் இருக்கீங்களா? சினிமாவில் இருக்கிறதுனால தானே இவ்வளவு. நான் அப்போ நீங்க கிஷோர் கே சுவாமி இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஓனான் பேசாதீங்க அப்படிங்கிறது தான். அவன் சீரியஸா ஓனான்னு தாங்க பிறந்திருக்கான். அவன் வாய்ஸே வந்து ஓனா வாய்ஸ் மாதிரி தான் இது இருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையில்லாதுன்னு இல்ல, தேவைப்படுறதுனால தான் பேசுறேன். எதை எங்க பேசணும்னு இருக்குது, புரியுதுங்களா? நீங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. கட்சியில தூக்கி வச்சுக்கிட்டு கட்சிக்காரன் ஆக்கி சப்போர்ட் பண்ணுங்க. தலைவரை தானே சார் அப்படி அவர் சப்போர்ட் பண்றாரு. அப்ப நீங்க அதை சந்தோஷதானே படணும். எங்க தலைவரை சப்போர்ட் பண்றாரு, அப்போ கிஷோர் கே சுவாமிக்கு நம்மளும் வந்து கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அதை விஷயம் விட்டுட்டு இதுக்கு மட்டும் எப்படி சார் அப்படியே வந்து உங்க தலைவர் நீங்க விஜய் உங்க விஜய் அப்படின்னு இப்ப மட்டும் ரைட்டு. எங்க தலைவர் நடிகன் தான், ஆனா டைரக்டர் ஆஃப் ஷிப் அப்படிங்கிறது ஒரு டைரக்டர் தான். ஒரு திரைப்படத்துல நடிகனுக்கு மேல இருக்கிறவன் டைரக்டர் தான். ஓ, கேப்டன் ஆஃப் ஷிப் இஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, புரியுதுங்களா? அந்த ரேஞ்சில் இருக்கிற டைரக்டருக்கு நீ என்ன மயிர் மரியாதை கொடுக்குறங்கிற ஒரு வருதா இல்லையா நமக்கு?
கோவம் வருதா இல்லையா? இது யாருக்கு கேள்வி? ஆ? இது யாருக்கு கேள்வி? உங்க தலைவருக்கா? தலைவருக்குன்னு இல்லை, ம். தலைவனை கூட நீ மதிக்காம இருக்கலாம், தப்பே இல்லை. ஆனா டைரக்டரை மதிக்கணும். இது கிஷோர் கே சுவாமிக்கு நீங்க Yes. கொடுக்குற அட்வைஸ். எஸ், கேட்டு பாரு, சொல்லிடுறேன், ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் இந்த இன்டர்வியூவை அவருக்கு. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் பேசாம இருந்தா அவனுக்கு நல்லது. என்ன பண்ணுவீங்க இல்லைனா? ஆ? என்ன இல்ல, பண்ண அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு சொல்றானோ அதெல்லாம் பண்றதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். நீங்கன்னா? அதான். இப்போ உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. இல்ல, அவனுக்குன்னு ஒரு டீம் இருக்கா? இப்போ அவன் என்ன தனிப்பட்ட ஆளாவா இதுங்கிறான்? so, ஏங்க, டெல்லியில இருந்து அவனை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ஆளுக்கு டீமா தான் செயல்படுவீங்க. உங்களுக்கு வந்து யார் பலியாடுனா மக்கள். யாரு? கேரி ஆன். ரொம்ப நாசுக்கா மக்கள் அப்படியே தெரியும். மக்களுக்குன்னு தாண்டுறீங்க நீங்களும். என்ன பண்ணணும் இப்போ நானு? ஆ? என்ன பண்ணணும் இப்போ நானு? நீங்க இன்னொருத்தரை வந்து திட்டுறதுக்கு நீங்க ஒரு சேனலை யூஸ் பண்ணிப்பீங்க. ம். அது தப்பா தெரியல உங்களுக்கு? எனக்கு புரியல சார். இன்னொருத்தர் திட்டுறதுக்கு சேனல் யூஸ் பண்ண, இன்னொருத்தர் ஏன் திட்டுறாங்கன்னு கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறீங்களே? அந்த இதை நீங்க பார்க்கவே இல்லையே. இன்னொருத்தர் ஏன் திட்டுறான்? ஒரு விஷயங்க, அவன் எனக்கு மாமனா மச்சானா இல்ல பங்காளியா அங்காளியா என்ன? அவனை நான் திட்டுறதுக்கான ரீசன் என்ன? அவன் எதை காரணம் கட்டி என்னத்தை பேசினான்? தரம் தாழ்ந்த வார்த்தை. தரம் தாழ்ந்த வார்த்தையை தான் அவன் யூஸ் பண்ணான். அவன் இதை விட நான் ஒரு விஷயம் உண்மையிலேயே சொல்றேன். ஒரு பெண்ணிடம் அமர்ந்து பேசுகிறேன் என்ற நாகரீகத்தின் அடிப்படையில் நான் வந்து ரொம்ப ரொம்ப கண்ணியமான வார்த்தையுடன் பேசி கொண்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? இல்ல, தூய தமிழ் வேற. சீரியஸா? இல்லாட்டினா நீங்க உட்காராம வேற யாராவது உட்கார்ந்துருந்தா அவனை வேற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆமா, இதை மீடியாவில் உட்காந்து தான் கேட்கறேன்ல, அவனே கேட்பேன் நேரடியாவே. சீரியஸா? எல்லாரும் அதாவது நம்ம உட்காந்து பேசிட்டோம்னா எல்லாருமே பொட்டையா போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அவன் இங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு வந்து எவனும் சுத்திக்கிட்டு இல்லை, பொட்டத்தனமா வாழ்ந்துகிட்டு இல்லை. புரியுதுங்களா? அவன் மட்டும்தான் ஏதோ அவனுக்கு மட்டும்தான் ஆம்பளையா இருக்கிறது மாதிரியும் நாங்கெல்லாம் பொட்டையா இருக்கிறது மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். இதை விட நீங்க வந்து நான் டீசென்ட்டா பேசுறேன் எல்லா வார்த்தையும் இங்க பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் இது ரொம்ப டீசென்ட்டா பேசுறேன். சீரியஸா வார்த்தையை கண்ணியமா வச்சு பேசிட்டு போதும் உங்க வார்த்தை பிரயோகம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? கிஷோர் கே சுவாமி வந்து இப்ப என்ன உங்க டைரக்டர்ஸ் அசோசியேஷனை தப்பா பேசிட்டாரா? ரொம்ப தப்பு. புரியுதுங்களா? ரொம்ப தப்பா பேசிட்டாரு. ஆமா, ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப இதுவா பேசிட்டார், ரொம்ப இதுவா சொல்ற. அப்ப அவருக்கு நீங்க பதில் சொல்லிக்கோங்க. அவருக்கு தான் பதில் சொல்லிருக்கேன். அப்புறம் உங்களுக்கா பதில் சொன்னேன்? இப்ப நீங்க இந்த சேனல்ல உட்காந்து பேசாதீங்கன்றது மட்டும் தான் என்னோட பாயிண்ட். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. என்னைய கூப்பிட்டு ஒரு சேனல்ல நீங்க பேட்டி எடுக்கிறீங்கன்னா நான் பேசுறது அத்தனையும் நீங்க கேட்கறது விருப்பம் இருந்தால் தான் கூப்பிடுறீங்க. விருப்பம் இல்லைன்னா என்னை கூப்பிடவே கூடாது. அவ்வளவு மானம் வெக்கம் சூடு சொரணெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்னைய ஏன் கூப்பிடுறீங்க? இது வந்து வேலிடான ஒரு பாயிண்ட் சார். இது வேலிடான பாயிண்ட், ஏத்துக்கிறேன். இது அக்ரீடு. ஸோ ஃபைனலாக என்ன சார் சொல்ல வரீங்க? வேற யாராவது இருக்காங்களா இன்டர்வியூக்கா? இன்டர்வியூ எடுக்கிறதுக்கா? இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இல்லை, எங்களுக்கு கொஸ்டின் பண்ணுறதுக்கு. எங்கள் தலைவர் எங்கே போனார் ஏது போனார்னு கேட்பீங்களே சார். நீங்கள் முதல்ல இந்த ட்ரிஷா பார்த்திபன் விஷயம் பேசவே இல்லை, ஓகேவா? சங்கீதாக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்க போறாருன்றத வார்த்தையை சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஏன் சிபிஐ என்கொயரிக்கு போலன்றதை சொல்லவே இல்லை. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லலை. வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு வேற நான் சப் கொஸ்டின்ஸ் வேற எடுத்துட்டு வரணுமா இதுல? அதான் 3 கேள்வி வச்சுக்கிட்டு 3/4 மணி நேரத்தை ஓட்டுறது பார்க்குறீங்க. இன்னும் ஒரு 10 கேள்வி வச்சுங்க, அத்தனைக்கும் பதில் சொல்றதுக்கு நான் இருக்கேன். 10 கேள்வி? சீரியஸா? ஒரு விஷயம். ஆமா, எல்லாம் தெரிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? மார்ச் 12 இந்த தாவேகா வந்து ஒரு அனுமதி கேட்டாத மாதிரியும் அந்த அனுமதி மறுக்கப்பட்டதுனால தாவேகா 12ஆம் தேதி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் தலைமையில. இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா? ஆவிகளை கூப்பிடாம யாரையுமே திட்டாம சம்பந்தமான இந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிடுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? போராட்டம் பண்ணலாமா வேணாமான்னு உள்ளுக்குள்ளார ஒரு அண்டர் டீலிங் மீட்டிங் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஏன்னா தலைவர் கட்சியிலேருந்து வாபஸ் வாங்க போகிறதா சொல்கிறார், தெரியுமா? ஆமாம், அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யார்கிட்ட எங்கேருந்து அழுத்தம் இருக்குன்னு தான் தெரியல. ஆமாம், ஆனால் அழுத்தம் இருக்குன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? ஆமாம், அழுத்தம் வந்து அவர் வாபஸ் வாங்க வைக்க போதும். ஆமாம், எலெக்ஷன்ல இப்ப நிக்க போறது இல்லை, எலெக்ஷன் நிற்க போகிறது இல்லைன்னு கடைசி நிமிஷம் செய்தியாக சொல்கிறாங்க. ஜனநாயகம் மார்ச் 19 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. இல்லையே, அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர் வந்து படத்தை பார்த்தாராம்,
பார்த்துட்டு சென்சார் போர்டு அந்த லெட்டரில் கையெழுத்து போடுறப்போ அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். ஆமாம், திருப்பியும் அவருக்கு உடம்பு சரியில்லை. ஏன்டா உடம்பு சரியில்லைன்னா படம் பாக்குறாரு உடம்பு சரியில்லை, படம் பாக்குறாரு உடம்பு சரியில்லை. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? ரெண்டு பார்க்கணும் நீங்க. திமுக காரங்க செஞ்ச சதி. ரெண்டாவது விஷயம், திமுக காரங்க அவர் பேர்ல ஆவியை ஏவி விட்டுருக்காங்க. சிம்பிள் பதில் நானே சொல்லிட்டேன் பாருங்க. நல்ல பிராக்டிஸா இருக்கேன்ல. இப்படிதான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா அது கிடையாதான். ஈவில் டெட் படம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தை நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னா 3 நாளைக்கு குளிர் ஜுரம் வரும். அது மாதிரி இந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்கான், ஜனநாயகன் டைரக்டர் உடம்பு சரியில்லாத அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்கான். படம் பார்த்தா உடம்பு சரியில்லாமல் போயிருது எல்லாருக்கும். ஒரு சென்சார் ஆஃபீஸருக்கே உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா நார்மல் பீப்புளுக்கு எப்படி ஆயிரும்? உடம்பு சரியில்லாமல் போயிரும்ல. அதனால தான் மக்களோட நலன் கருதி சென்சார் போர்டு வந்து இப்போக்கி வேணாம் அப்படின்னு அந்த படத்தை நிப்பாட்டியிருக்காங்க. தெரியுமா அதெல்லாம்? சரி, இவ்வளோ நேரம் எங்கள் அரங்கத்துக்கு வந்து எல்லா விஷயமும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுனீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். அதான் நீங்கள் பகவந்த் கேசரி படம் பார்த்துட்டீங்கல்ல, அதனால இத்தோட போதும். நான் வந்து உசுரை பிடிச்சி ஒரு விஷயத்தை ஜனநாயகன் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நன்றி வணக்கம் சொல்லி என்னை வெளில போடா நாயே அப்படின்னு இதாங்க. சில பேர் எனக்கு தெரியுங்க, ஆமாம், மனசில் இருக்கிற வேர்ட்ஸை நான் நன்றி வாங்க அப்படிங்கிறது மாதிரி நடத்துறீங்க. இல்லை, இப்போ எனக்கு புரியல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்றுத்துக்கு கூட பதில் இல்லை. நீங்களுமே சொல்லிட்டீங்க, உனக்கு நான் சொல்கிற விஷயம் உனக்கு பிடிக்கலன்னா என்னையே நீ கூப்பிடுறேன்ற ஒரு வார்த்தையும் இன்னைக்கே சொல்லிட்டீங்க. சரி சார், நான் கேட்ட கேள்வி நீங்கள் பதில் சொல்ல நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன், ஆனால் உனக்கு அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு திட்டுறீங்க. வாட் ஐ எம் சப்போஸ் டு டூ? ஒரு விஷயம், இது வரைக்கும் எந்த பெண்களையும் நான் திட்டினதே கிடையாது. இஸ் இட் சீரியஸா? அண்ணி மேல சத்தியமா சார்? என்ன அண்ணி? ஹலோ, அம்மா மேல சத்தியம் போட்டா பொய் சத்தியம்னு சொல்லுவானுங்க. அதனால தான் அண்ணி மேல சத்தியமான்னு. அப்பயாவது நம்புறீங்கள? சீரியஸா என்ன கேட்டீங்க? எந்த அண்ணின்னு? 2வது அண்ணி மேல சத்தியமா. ஓ, சங்கீதா உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து கிடைக்கவே கிடைக்காதுல்ல. என்ன மாதிரியான வீட்டுக்குள்ள விடல இவர், நான் அப்படிதான் இருப்பேன், உன் இஷ்டப்படி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புரியல, என்ன பண்ணலாம் போறோம், என்ன பண்ண போறீங்க, உங்க கட்சி என்ன ஆக போகுது பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் தெரியுமா? ஆவிகள் கிட்ட கொஞ்சம் சொல்லி. அதெல்லாம் கிடையாது. ராக்காய் பாலத்தில் எங்கள் தலைவருக்கு என்ன நடக்குன்னு நான் கேட்டேன். அந்த வெத்தலை இல்லாமை தானே? அதான் அவர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு. ஆமாம், தியாகராஜ பாகவதற்கு என்ன வாழ்க்கையில் நடந்ததோ அதே மாதிரி உங்கள் தலைவனுக்கு நடக்கும் அப்படின்ட்டார். என்ன நடக்கும் அப்படின்னு. ஆமாம், அவர் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் தெருவில் பிச்சை எடுத்தாராம். அது மாதிரி எங்கள் தலைவர் சாந்தம் சர்ச் தெருவில் பிச்சை எடுப்பாராம். ஆமாம் அப்படின்னு சொன்னான். ஐயோ எப்படிங்க, சாந்தம் சர்ச்சில் கூட்டமே வராதே, கபாலீஸ்வரர் கோயிலில் தானே கூட்டம் வரும். ஆமாம் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னது என்ன தெரியுமா? எப்படியாவது உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி சாந்தம் சர்ச்சில் நிற்க வேணாம், கபாலீஸ்வரர் கோயிலில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் நான் தலைவன்ட்ட இப்போ எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணி அவர்கிட்ட சொல்லிடணும். மத பிரச்சனையா? மத பிரச்சனை இங்க கொண்டு வரீங்க. ஐயோ, கூட்டம் அதிகமா வர்ற விஷயத்துக்கு சொல்றேங்க. அவ்வளோ அக்கறை இருக்கிற நீங்க இப்ப ஆவிகள் கிட்ட பேசி சிபிஐக்கு போக வேண்டாம் தடுத்து வச்சிருக்கீங்கல்ல, இதையும் சொல்லுங்க. கேட்க மாட்டேங்கிறாரே, சொல்றதுக்குள்ளார போன் வருது அப்படிங்கிறாரு. போன்ல யாருன்னா 2வது அண்ணி. 2வது அண்ணி கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி நம்மகிட்ட பேசுவார்? பேசவே மாட்டேங்கிறார். சார் ரொம்ப நன்றி சார். எங்கள் அரங்கத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். பார்த்தீங்களா, இப்போ கூட மறுபடியும் நன்றியில் வைக்கிறது இருக்கேன். என் தலைவன் பிச்சை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு இருக்கேன். அப்போ கூட நன்றி வணக்கம். உங்கள் தலைவன் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் போராடுங்க சார். எனக்கெல்லாம் 1008 வேலை இருக்குது. பார்த்தீங்களா, அதான் எவ்வளோ சுயநலவாதியாக இருக்கீங்கன்னு. ஒரு தலைவனாக இருக்கிறவன் பிச்சை எடுக்க போகிறாங்கிற ஒரு செய்தி கேட்டோனையும் இப்படி இருந்தால் இந்த இந்தியா எப்படி வல்லரசு நாடாக மாறும்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? எல்லாம் சுயநலவாதிகள். சீரியஸாக எல்லாருமே சுயநலமாக இருக்கீங்க. வல்லரசு, இந்தியா, உங்கள் தலைவர் விஜய், நல்ல காம்பினேஷன் தான் மூணுமே. ஃபைன் சார், முடிச்சுக்குவான். 2026 சிஎம் இல்லை, 31 பிஎம் இல்லை.
சீரியஸா. அதுக்கப்புறம் அமெரிக்க பிரசிடென்ட் இல்ல. ஐயோ. ஆமா, எங்க தலைவர் ஒரு பிச்சைக்காரன். ஈஸ் ஏ பெக்கர், பிளட்டி பெக்கர். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். முடிச்சுக்கலாம்ப்பா. ரொம்ப நன்றி சார். அழாதீங்க, நாங்க முடிச்சிட்டோம். எப்படியாவது எங்க தலைவருக்கு காப்பாத்திட்டு வாங்க சார். உங்க ஆவிகள் கிட்ட நானும் பேசுறேன் சார். சில்லறையா போடாதீங்க, கொஞ்சம் நோட்டா போடுங்க. கண்டிப்பா போடுறேன் சார். உங்க ஆவிகள் கிட்ட நானும் எப்படியாவது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றேன் சார். நன்றி வணக்கம் சார். தேங்க்யூ சார். முடிச்சுக்கிறேன் சார். நன்றி வணக்கம். அதான் முடிங்க. ஐயோ சார். நன்றி சார். நன்றி.